ஹாய் நண்பா, நண்பீஸ். இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் வீலாக். நான் ட்ராவல் பண்ண ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான பிளேஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். நான் ஃபேஸ் பண்ண வந்து ஒரு சில முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து புண்ணிய ஸ்தலமான திருவண்ணாமலை, அண்ணாமலையார் ஸ்தலத்த பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு, நம்ம ட்ராவல வந்து கன்டின்யூ பண்ணலாம். நீங்க இந்தியாவுல தான் இருக்கீங்கன்னா, மறக்காம வந்து இந்த கோவில் வந்து விசிட் பண்ணிருங்க. ஆக்சுவலி ஃபாரினர்ஸே வந்து இந்த கோவில் விசிட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள விட அதர் ஸ்டேட்ல இருந்து தான் மக்கள் வந்து அதிகமா இந்த கோவில் வந்து விசிட் பண்றாங்க. பௌர்ணமி ஆனா போதுங்க, திருவண்ணாமலையே வந்து பயங்கரமா களை கட்டும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கிரவுட் ரஷ் அதிகமா இருக்கும். டெய்லி ஈவினிங்கோ, மார்னிங்கோ மறக்காம ஒரு சிவன வந்து ஒரு கும்பிடு போட்டு சுத்திட்டு வாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம எங்க போயிருக்கோம்னா, மேல்மலையனூர் கோவிலுங்க. ஸோ, ரொம்பவே ஃபேமஸான அம்மன் கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் தான். முக்கியமா இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ, இந்த கோவில் எங்க இருக்குன்னா, செஞ்சியிலிருந்து சேத்பட் நடுவுல வளத்தின்ற பிளேஸுக்கு வந்துட்டீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். இந்த கோவில்ல இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். முக்கியமா அம்மன் அருள் இருந்தா மட்டும் தான் இந்த கோவிலுக்குள்ளவே நீங்க என்டர் ஆக முடியும். இந்த கோவில்ல முக்கியமா இந்த அமாவாசை டைம்லாம் பயங்கரமா கூட்டம் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு வந்து நைட் தங்கி, மறுநாள் வந்து படையல் போட்டு நீங்க வந்து சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா, ரொம்பவே விசேஷம்னு சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, தனி வீலாகி நான் சேனல்ல போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வாலாஜாபேட்ல இருக்கு தன்வந்திரி கோவில். இந்த கோவில்ல ஏகப்பட்ட சன்னதி இருக்குங்க. இல்லாத சன்னதியே இல்ல. ரொம்பவே ஃபேமஸான கோவில். முக்கியமா வந்து இந்த மாந்திரீகம், அதுக்கப்புறம் வந்து பில்லி சூனியம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கோவில் ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் இதெல்லாம் வைக்கிறதுக்கும் ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கோவில் போய் சாமி தரிசனம் பண்ணா உங்களுக்கு வந்து எல்லா நோயும் வந்து தீரும்னு சொல்லுவாங்க. இந்த கோவில மூலவர் பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி பெருமாள் தான் இருக்காரு. அவர் கழுத்தில பார்த்தீங்கன்னா, டாக்டர்லாம் வந்து அணிஞ்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பு. ஸோ அதெல்லாம் இருக்கும். இவரு ஒரு டாக்டர் பெருமாளா வந்து காட்சி குடுப்பாரு. ரொம்பவே ஃபேமஸான கோவில். ஏகப்பட்ட சன்னதி இருக்கு. யாருமே உள்ள இருக்க மாட்டாங்க. கூட்டமே இருக்காது. வாலாஜா போனீங்கன்னா, மறக்காம இந்த கோவில் விசிட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இது எங்க இருக்குன்னா, ஷோலிங்கூர்ல இருக்கு. ஷோலிங்கர் போனீங்கன்னா, மறக்காம இந்த கோவில் விசிட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவில்ல நீங்க தரிசனம் பண்ணோம்னா, மலை மேல வந்து படிக்கட்டு மூலமா தான் போய் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் கார் வசதி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து அலமோதுது. ரோப் கார்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 100ங்க. அப் அண்ட் டவுன் ரூ. 100 ஒரு ஆளுக்கு. நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரான தரிசனம் பார்த்துட்டு வரலாம். லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான காட் இதுல இருக்காரு. ஸோ முக்கியமா இந்த கோவிலுக்கு போறப்போ தயவு செஞ்சு கையில எந்த திங்ஸும் எடுத்துட்டு போயிறாதீங்க. ஏன்னா குரங்குங்களுடைய அட்ராசிட்டி வந்து அதிகமா இருக்கும். நீங்க கையில எதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்கள வழி மறிச்சு அத புடுங்காம உங்கள வந்து அனுப்பாது. எல்லாத்தையும் வந்து புடுங்கிக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு போறப்போ கையில முக்கியமா டிரான்ஸ்பரண்ட் கவர்ல எதுவும் எடுத்துட்டு போவாதீங்க. பேக் மாரி மாட்டிக்கின்னு போனா பிரச்சனை கிடையாது. பட் கவரு, பை, கைப்பை தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துட்டு போறதா இருந்தா கண்டிப்பா குரங்கு வந்து ஆட்டைய போட்டுரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருகனுடைய 6 படைகள்ல ஒன்றான திருத்தணி கோவில் தான் சாமி தரிசனம் பண்ணோம். ரொம்பவே ஃபேமஸான கோவில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல வந்து அந்த அளவுக்கு கூட்டமே இருக்காது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, தினசரி வந்து இந்த கோவில்ல கூட்டம் வந்து அலைமோதுதுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் ஆயிரும். இது வந்து வீக்கெண்ட்ல போறப்போ, வீக் டேஸ்ல எந்த ஒரு விசேஷமே இல்லாத நாள்ல போறீங்கன்னா, 1 ஹவர், 2 ஹவர்க்குள்ள பார்த்துட்டு வரலாம். நீங்க மலை மேல கார்ல போறீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ₹50 சார்ஜ் பண்றாங்க. பைக்ல போறதா இருந்தா எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. நான் கார்ல போனதுனால ₹50 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படையவீடுக்கு போனீங்கன்னா, மறக்காம இந்த கோவிலும் பார்த்துட்டு வாங்க. ராமர் கோவில் சொல்லுவாங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இயற்கையான ரொம்ப அமைதியான சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 யானை இருக்குங்க. இந்த கோவில் ரொம்பவே அமைதியா இருக்கும். கண்டிப்பா இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில் படைவீடு. ரேணுகாம்மா அம்மா இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில ரொம்பவே ஃபேமஸான ஒரு அம்மன் கோவில். சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில பயங்கரமா கூட்டம் இருக்கும். மத்தபடி வந்து மிச்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் கம்மியா தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா, மறக்காம இந்த கோவிலுக்கு போகாம வராதீங்க. சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா, இது வந்து செங்கத்துக்கும், போலூருக்கும் நடுவுல இருக்கு. வில்வார்ணி முருகன் கோவில். ரொம்பவே ஃபேமஸான முருகன் கோவில். சுயம்பு மூர்த்தியா வந்து முருகன் காட்சி குடுப்பாரு. ஸோ இந்த கோவில்ல ஸ்டெப்ஸ் மூலமா போலாம். நீ கார், பைக்ல வந்து மலை மேல ஏறியும் போகலாம். பட் ரோடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகலா இருக்கும். நான் எப்படி டிராவல் பண்றேன் பாருங்க.
ரொம்பவே குறுகலா இருக்கும். ஆப்போசிட் சைட்ல ஏதாச்சும் வந்து வெஹிக்கிள் வந்துச்சுன்னா, கண்டிப்பா எதிர்ல டிராவல் பண்ணது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. நீங்க திருவண்ணாமலை சைடு வந்தீங்கன்னா, மறக்காம இந்த வெல்வாரி கோவில் போகாம வராதீங்க. ரொம்ப ஃபேமஸான மலை மேல இருக்க முருகன் கோவில். ஸோ அதுக்கப்புறம் பண்ருட்டில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்கு. சிவன் டெம்பிள். டெம்பிள் நேம் வந்து வீரட்டானேஸ்வர டெம்பிள்ங்க. ஃபேமஸான ஒரு சிவன் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில். பண்ருட்டில வந்து எப்படி முந்திரி ஃபேமஸா இருக்கோ, அதே மாதிரி பண்ருட்டிக்கு வந்தீங்கன்னா, இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸு. முக்கியமா கல்யாணம்லாம் இந்த கோவில்ல அதிகமா பண்ணுவாங்க. ஸோ பண்ருட்டி பக்கம் வந்தீங்கன்னா, மறக்காம இந்த கோவில் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவிகாபுரம் பெரிய நாயகி அம்மன் கோவில். இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில். இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேவிகாபுரத்தில பார்த்தீங்கன்னா, மலை அடிவாரத்தில வந்து பெரிய நாயகி அம்மன் வந்து அருள்பாலிக்கிறாங்க. மலை மேல பார்த்தீங்கன்னா, கனகரீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. தேவிகாபுரமோ, திருவண்ணாமலையோ, இல்ல ஆரணியோ, இல்ல வேலூரோ வந்தீங்கன்னா, மறக்காம இந்த கோவில் விசிட் பண்ணாம வராதீங்க. இந்த கோவில்ல மலை மேல பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமான ஒரு சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து அருள்பாலிக்கிறாரு. இந்த சிவனுக்கு பார்த்தீங்கன்னா, சுட தண்ணீல தான் வந்து அபிஷேகமே பண்ணுவாங்க. திங்கட்கிழமை ஆனா இந்த கோவில்ல அன்னதானமும் போடுறாங்க. திங்கட்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாளா இருக்கும். எவ்ரி திங்கட்கிழமை வந்து இது நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியிலிருந்து ஷோலிங்கூருக்கு கூகுள் மேப் ட்ரை பண்ணி வந்தேன். பார்த்தா வேற ஒரு குறுகலான பாதைக்கு கூட்டிட்டு போயிருச்சு. ஸோ இந்த ரூட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பகுதியா இருக்குங்க. தயவு செஞ்சு கூகுள் மேப் மட்டும் நம்பிறாதீங்க. ஏன்னா, அக்கம் பக்கத்தில வந்து ரூட் கேட்டு போனா தான் நல்லது. நான் கூகுள் மேப்ல டிராவல் பண்ணி ஷார்ட்டஸ்ட்டா போய் சேரலாம் பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு ரூட்ல வந்து நம்மள வந்து டிராவல் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா, சுத்தமே வந்து ஃபுல்லா காட்டு பகுதி தாங்க. ரோட்லயே பார்த்தீங்கன்னா, செடிங்கலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வெளிய நீட்டி நிக்கும். அந்த அளவுக்கு காட்டு பகுதியா இருக்கு. நம்மள வந்து அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு ஆளே இல்ல. ஆதியே இல்ல. அதுவும் நான் ஃபேமிலியாவா டிராவல் பண்ணியிருந்தேன்னா, ரொம்பவே இந்த ரூட்ட டிராவல் பண்ணி வெளிய வரதுக்குள்ள போதும்ன்னு ஆயிருச்சு. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ட்ரக்காரன் வந்து நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு, அத வந்து கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. ட்ரக்காரன் வந்து எடுப்பான்னு பார்த்தா கடைசி வரையும் எடுக்கல. கடைசியா நான் வந்துட்டு கிராஸ் பண்ற முயற்சி பண்றப்ப அன்னைக்கு ட்ரக்காரன் வந்தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டா கிராஸ் பண்ணி அத ஓவர்டேக் பண்ணி போறதுல போதும்ன்னு ஆயிருச்சு. நம்மளது வந்து ஆல்டோ, கேட்டன் யூஸ் பண்றதுனால, அதனால ஓரளவுக்கு ஈஸியா வந்து அத கிராஸ் பண்ணி போக முடிஞ்சுது. இதுவே பெரிய காரா இருந்தா ரொம்ப கஷ்டம் தான். நீங்க திருத்தணியிலிருந்து ஷோலிங்கர் வரீங்கன்னா, தயவு செஞ்சு மெயின் ரூட்ல வாங்க. கூகுள் மேப் நம்பி மட்டும் வந்துராதீங்க. இந்த மாரி ஒரு பாதையில வந்து கூட்டின்னு போய் வந்து விட்டுரும். எப்பவுமே கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா, எது ஷார்ட்டஸ்ட்டான பாதை, எது வந்து சீக்கிரமா போய் ரீச் ஆகுமோ, அந்த ரூட் மட்டும் தான் காட்டும். ஆனா, அந்த ரூட் பார்த்தீங்கன்னா, காட்டு பகுதியாவும் இருக்கலாம், ரோடு சரியில்லாமலும் இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு கூகுள் மேப் மட்டும் நம்பிறாதீங்க. அக்கம் பக்கத்தில விசாரிச்சு கூட நீங்க டிராவல் பண்ணுங்க. இந்த ரூட்ட நான் பகல்ல வந்ததுனால நான் தப்பிச்சேன். இதுவே நைட் டைம்ல டிராவல் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா வந்து வழிப்பறி செஞ்சு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். ஏன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு காட்டு பகுதி. சுத்தி யாருமே இல்ல. ஆள் நடமாட்டமே இல்ல. நம்மள அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஸோ தயவு செஞ்சு நீ கூகுள் மேப் நம்பி எங்கேயுமே டிராவல் பண்றாதீங்க. அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சு ஸ்டேட் ஹைவேஸ்லயோ, இல்ல நேஷனல் ஹைவேஸ்லயோ, இல்ல மெயின் ரோட்ல போங்க தயவு செஞ்சு. குறுக்கு பாதையில அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மணலூர்பேட்டையில இருந்து மூங்கில்துறைப்பட்டுக்கு டிராவல் பண்ணேன். ஸோ மணலூர்பேட்டை எங்க இருக்குன்னா, திருக்கோவிலூர் கிட்ட இருக்கு. மூங்கில்துறைப்பட்டு வந்து திருவண்ணாமலைல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. ஸோ மணலூர்பேட்டை டூ மூங்கில்துறைப்பட்டு பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரூட் தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு காட்டு பகுதி மாரி தான். தனியா டிராவல் பண்ணது ஒரு விதமான ஃபேர்னஸ் குடுக்கும். சுத்தி வந்து ஆள் நடமாட்டமே இல்ல. டிராவல் பண்றப்போ ஏதோ ஒரு மர்மமான பிளேஸ்க்கு போற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. டிராவல் பண்ணிட்டே இருக்கப்போ நடுவுல நல்ல வேள பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் பார்த்தேன். ஃபுல்லா வந்து கரும்பு வந்து ஏத்திட்டு போயிட்டு இருந்துச்சு. அத பார்த்த அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 1/2 அன் ஹவரா டிராவல் பண்றேன். ஆள் நடமாட்டமே இல்ல. தனியா ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஒரு விதமான அன்டட் பிளேஸஸ் மாரி இருந்தது இது. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்காரன் வழி விடுவான், வழி விடுவான் பார்த்து எங்கேயும் வழியே விடல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சது. நானே பூந்து வந்து வெளிய வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த வின்டர் சீசன் வந்துச்சுனாலே, இந்த கார் டிரைவ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து ஃபாக் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருதுங்க. இது வந்து நான் கார்ல என்னதான் பண்ணாலும் இந்த ஃபாக் மட்டும் போக மாட்டேங்குது. முக்கியமா நைட் டைம்ல டிராவல் பண்றப்போ, இல்ல விடிகாலைல டிராவல் பண்றப்போ ஃபாக் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருது கண்ணாடிக்கு மேல. ஸோ இதுக்கே நான் காருக்குள்ள ஏசி போட்டு விண்ட்ஷீல்டு முக்கமா வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அப்பயும் வேலைக்கு ஆவல. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் சேஞ்ச் பண்ணி, ஸோ ஹார்ட் டெம்பரேச்சர்ல வச்சு பார்த்தேன். அப்பயும் வந்து அந்த ஃபாக் ரிமூவ் ஆவல. கிட்டத்தட்ட பாருங்க, இந்த இப்போ திருவண்ணாமலைலருந்து நான் வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபாக் ஃபுல்லா மூடிக்கிச்சு. நான் டிராவல் பண்றதே ரொம்ப ரிஸ்கியா இருந்தது. டிராவல் பண்ணவே முடியல. எதிர்ல வரது ஒண்ணுமே தெரியல. எந்த வண்டி வருது? என்ன வருது? எதுவுமே தெரியல. ஸோ இதுக்கு ஏதாச்சும் எனக்கு கைட் பண்ணுங்க.
முக்கியமா வந்து இந்த ஃபாக் டைம்ல ரெய்னி சீசன்ல வந்து டிராவல் பண்றப்போ, ஃபுல்லா விண்ட்ஷீல்டு மேல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக் வந்து கிரியேட் ஆயிருது. நம்ம இன்டீரியர்ல என்னதான் வந்து நம்ம இப்போ கூல் டெம்பரேச்சர் வச்சாலும், இல்ல ஹாட் டெம்பரேச்சர் வச்சாலும், இந்த விண்ட்ஷீல்ட்ல இருக்க அந்த ஃபாக மட்டும் ரிமூவ் ஆவறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு இடத்துல நின்னு, அந்த ஃபுல்லா ஏசி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ணேன். ஒரு 10, 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஏசில வச்ச அப்புறம் தான் அந்த ஃபாகே ரிமூவ் ஆச்சு. ஆனா, இந்த குளிர்ல காருக்குள்ள ஏசி போடுறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதிகமா கார் யூஸ் பண்றவங்க இது விஷயமா எனக்கு கைட் பண்ணுங்க. முக்கியமா வந்து இந்த வின்டர் சீசன்ல எப்படி வந்து இந்த ஃபாக் ரிமூவ் பண்றது? ஏன்னா, நான் வந்து ஏசி போட்டும் பார்த்தேன், ஹாட் டெம்பரேச்சர் வச்சும் பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் வந்து அது ரிமூவே ஆக மாட்டேங்குது. இது விஷயமா நம்ம நெறைய வீடியோ கூட நெட்ல போட்டு பார்த்தாச்சு. YouTubeல ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன். எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணேன். ஆனா வந்து இந்த ஆல்டோ கேட்டன்ல இது தலைவலியா இருக்கு. இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது விஷயமா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.